தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு அன்பர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் தேவ ஆராதனையும் கிறிஸ்துவின் சபையும், தேவ ஆராதனையும் கிறிஸ்துவின் சபையும் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கின்றோம். கடவுளை ஆராதனை செய்ய வேண்டுமென்றால் ஏதோ ஒரு தொழுகை தலத்துக்கு செல்ல வேண்டும் அல்லது சபைக்கு செல்ல வேண்டும் என்ற நம்பிக்கை உலகத்தில் உண்டு. 1 கொரிந்தியர் 3:16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாத இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நாம தேவனுடைய ஆலயமாகிறோம். அதாவது தேவனுடைய ஆவி நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுறதுனால நாம தேவனுடைய ஆலயமாக மாறிவிடுகிறோம் என்றால், பிறகு அந்த தெய்வத்தை ஆராதனை செய்வதற்கு, தொழுகை செய்வதற்கு இன்னொரு ஆராதனை கூடம், ஆராதனை ஸ்தலம் தேவையா? நாம் ஆலயமாகிவிட்டோம், தேவ ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணி விட்டது. பிறகு எதற்கு நாம் இன்னொரு இடத்திற்கு, ஒரு கூடுகை, ஒரு சபைக்கோ மன்றத்துக்கோ ஆராதனை செய்வதற்காக, கடவுளை ஆராதனை செய்வதற்காக நாம் ஏன் செல்ல வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. அதற்கு அவசியம் இல்லை. ஆனால் இந்த மதவாதிகள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க எங்கேயோ ஒரு சில சூழ்நிலைகளை உருவாக்கி வச்சுட்டு கடவுளை ஆராதிக்கிறதுக்கு எங்கள் மன்றங்களுக்கு வாருங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. எப்படி அழைக்க முடியும்? நமக்குள்ளே தேவன் வந்து குடியிருந்து நம்மை தேவாலயம் ஆக்கிய பிறகு இவர்களுடைய மன்றங்களில் தான் தேவன் இருக்கிறார், அங்கே சென்று தான் அவரை ஆராதிக்க முடியும், இல்லைன்னா அவரை ஆராதிக்க முடியாது என்ற ஒரு மோசடியான கொள்கையை இவர்கள் இப்போது பரப்பி மக்களை மோசடி செய்து கொண்டு வருகிறார். யோவான் 8:29 இயேசு சொல்வார், என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. என் பிதா என்னை அனுப்பினார், நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறதுனால என்னோடு இருக்கிறார். இங்கே ஆராதனை பற்றி பேசலை. பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானதை செஞ்சால் அவர் நமக்குள்ளே ஆவியாக வந்து குடியிருப்பாருங்கிற செய்தியை நாம் சிந்தித்திருக்கிறோம். அதுக்கு பிறகு நீங்கள் இன்னொரு ஆராதனை ஸ்தலம் கூடத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லையே, அதுக்குரிய தேவையே வரவில்லையே. இது இயேசுவின் சுவிசேஷத்தில் இல்லாத விஷயம். பிதாவுடன் ஐக்கியத்தில் இருப்பதற்கு அவருக்கு பிரியமானவளை செய்வதுதான் அவசியமே தவிர அவரை ஆராதனை செய்வதல்ல. இதுதான் தெளிவானது. அவர் எதை விரும்புவாரோ, அவருடைய சித்தம் எதுவோ அதை அறிந்து நடப்பதுதான் அவர் ஐக்கியமாவதை தவிர அவரை பாடி ஆராதனை செய்து அவரோட ஐக்கியமாக முடியாதுங்கிறத நம்ம பல வசனங்களை, சுவிசேஷ அடிப்படைகளை நாம் சிந்தித்து விட்டோம். இயேசுவும் கூட ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு எந்த தொழுகை கூடத்திலும் சென்று ஆராதனை செய்து கொண்டே இருந்தார் என்ற செய்திகளை நாம் காண முடியலை. ஆனால் அன்றைக்கு இருந்த ஜப ஆலயங்களில் தேவனுடைய செய்தி அவர் பிரசங்கித்தார் என்ற செய்தி இருக்கிறார். நீங்கள் லூக்கா 2:46-47 அவர் 12வது வயசுல போதகர்கள் நடுவதில் உட்கார்ந்து அவரிடத்தில் வினாபமும் பேசுகிறதையும், அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியை, அவர் சொன்ன பதிலையும் குறித்து பிரமித்தார்கள். அவர் பேசிக்கொண்டிருந்தார், வேத வசனங்களை அவர் விளக்கி பேசிக்கொண்டிருந்தார் என்ற செய்தி இருக்கிறது. லூக்கா 4:16-21 வரை தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் அங்கே இருந்த ஜெபாலயத்தில் பிரவேசிக்கிறார். அங்கே அவர் அடிக்கடி சென்றிருக்கிறார் என்பது தெளிவு. ஆனால் தொடர்ந்து செல்கிற விஷயம், அவர் வாசிக்க எழுந்து நின்றார். அவர் வழக்கமாக சென்றது உண்மை, அவர் அங்கே சென்று தொழுகை செய்து கொண்டே இருந்தார் என்ற ரீதியில் ஏனோ அந்த செய்தியை சொல்லாமல் அவர் வாசிக்க எழுந்து நின்றார் என்ற செய்தியை தான் அது சொல்லுது. அவர் தொழுது கொண்டே இருந்தார், தொழுது கொண்டும் வாசித்து கொண்டே இருந்தார் என்று அந்த பதம் சொல்லாமல் அவர் வாசிக்க எழுந்து நின்றார் அப்படின்னு தான் அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் இப்போது ஞான ஸ்நானம் பெற்று விட்டார், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர் பெற்று விட்டார். அதுக்கு பிறகுதான் அவர் இங்கே வர்றார். இப்போ பழைய நிலைமை வேறு, இப்போ அவருடைய நிலைமை வேறு. அவர் வாசிக்க எழுந்து நின்றார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கொடுக்கப்பட்டது.
4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வை பிரசித்தம் பண்ண, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாக இருந்தபோது அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். என்னை தேவன் அனுப்பின விதத்தை அவர் சொல்கிறார். மேசியாவாய் வந்திருக்கிறேன், அது இன்றைக்கு நிறைவேறிவிட்டது என்று தான் அவர் குறிப்பிடுகிற காரியமே நாம் பார்க்குறோம். இங்கே நான் குறிப்பிட்ட காரியம், அவர் வழக்கமாக அங்கே சென்றார் என்றாலும், வழக்கத்தின்படி அவர் அங்கே வந்தார் என்றாலும், அவருடைய அந்த குறிப்பிட்ட நாளுக்கு முந்தின நிலைமை எப்படி இருந்தது எனக்கு தெளிவாக இல்லை என்றாலும், இந்த குறிப்பிட்ட நாளிலும் அந்த குறிப்பிட்ட நாளுக்கு பிறகும் வேற ஒரு காரியம் நடந்து விட்டது. ஏனென்றால் அவர் அங்கே என்ன பேசுகிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று டிக்ளேர் பண்ணுகிறார். அந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று டிக்ளேர் பண்ணுகிறார் இல்லையா? அதாவது தேவனே ஆவியாய் தனக்குள்ளே அவர் இருக்கிறார். அதாவது அது 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிற மாதிரி தேவ ஆவியானவர் அவருக்குள்ள வந்து அவரை தேவ ஆலயமாக்கி விட்டார். அப்போ அவரே தேவ ஆலயமாகும்போது அவரை தேவனை தொழுகை செய்கிறதுக்கு ஒரு தொழுகை கூடமோ வழிபாட்டு முறைகளோ அவசியம் இல்லை என்பதுதான் அந்த வசனம் நிறைவேறது இல்லையா? தேவ ஆவியானவர் வந்து அவர் ஆலயமாகிவிட்டார். அதனால தான் கர்த்தருடைய ஆவியானவர் என்னவில் இருக்கிறார். இனி நான் இன்னொரு இடத்துக்கு தொழுகை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அல்லது இங்கே இருக்கிற தொழுகை முறைகளை நான் கைக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? இல்லை இல்லையா? அப்போ இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறி முதலாவது நேரம் அவர் இங்கே வந்தார், தேவாலயத்துக்கு வந்து இந்த கர்த்தருடைய ஆவியானவர் இனிமேல் இருக்கிறார், இது இங்கே உள்ள தொழுகையெல்லாம் எனக்கு அவசியப்படாது, இந்த ஜப ஆலயம் ஜப விட்டு தொழுகையெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவரே எனக்குள்ளே இருந்து ஆலயமாக இருக்கிறார் என்கிற ஒரு காரியத்தை அவர் அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இனிமேல் இருக்கிறார் என்ற அந்த வார்த்தையை சொல்லி அவர் அங்கே டிக்ளேர் பண்ணுறதை பார்க்குறோம், அறிக்கை பண்ணுறதை பார்க்குறோம். யோவான் 8:29 படித்தேன் இல்லையா? பிதாவுக்கு பிரியமானது செய்கிறேன், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், தனியாக விடலை. பின்ன எதுக்கு நான் இன்னொரு தொழுகை தளத்துக்கு போனோம், அங்கே போய் அங்கே உள்ள வழிபாட்டு முறையை கையாள வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? அவரே எனக்குள்ளே இருக்கும்போது. யோவான் 4:21 அதற்கு இயேசு, ஸ்திரியே நான் சொல்கிறத நம்பு, நீங்கள் எந்த மலையிலும் எரிசலையிலும் இல்லை, எங்கும் பிதாவு தொழுது காலங்காலம் வருது. ஏன்னா அந்த இவர் ஆவி இவருக்குள்ளே இருந்து இவர் ஒரு தொழுகை ஸ்தலத்தையோ தொழுகை வழிபாட்டு முறையோ தேவையில்லைங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டார். அதை தான் அவர் சொல்லுகிறாரு, இப்படி ஒரு தொழுகை இருக்கிறது, இதுக்கு தொழுகை ஸ்தலம் தேவை கிடையாது. இனி தொழுகை இந்த எருசலேமோ மலை இந்த மாதிரி தொழுகை ஸ்தலங்களெல்லாம் இனி தேவைப்படாது, எங்கும் தேவனை தொழுது கொள்வார்கள். எப்படி தொழுது கொள்வார்கள்? எல்லாருக்குள்ள இந்த தேவன் ஆவியா வந்து தேவ ஆலயமாக மாறுவாங்க. அப்போ எல்லாருமே என்ன செய்வாங்க? இவரை எளிதாக தொழுது கொள்வோம். அதுக்கு ஒரு ஆலயமோ தொழுகை கூடமாக தேவைப்படாது. இங்கே எந்த தொழுகை கூடங்களையும் இயேசு குறிப்பிடவில்லை என்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம் இல்லையா? எல்லா இடத்திலும் புதிய வேறு தொழுகை கூடங்கள் அமைப்பார்கள், வேறு தேவாலயங்கள் அமைப்பார்கள் என்கிறதான ஒரு செய்தியை அவர் அங்கே சொல்லவில்லை என்கிறதை நாம் கவனத்தில் இங்கே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம், நம்ம கவனத்தில் கொள்ளணும். சரி, யோவான் 14:17 உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். மற்றவங்களுக்கு தெரியாதனால அவன் கோயில் கட்டிட்டு கொண்டாடிட்டு தொழுகை செஞ்சுட்டு இருப்பான், ஜப விட கட்டுவான், இங்கே தான் இருப்பார், இங்கே தான் ஆராதிக்கணும்லாம் அவன் சொல்லுவான் மாட்டேன். ஆனால் இந்த என்னுடைய சீடல்லாகி உங்களுக்குள்ளே சத்திய ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணிடுவார். உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு அவரை தெரியும். அதனால் இவரை தேடி வேறு கோயிலுக்கோ ஜப வீட்டுக்கோ சபைக்கோ வேறு மன்றங்களுக்கோ நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் வராது. உங்களுக்குள்ளே இல்லையா இருக்கார் அவர். நீங்கள் அவருக்கு சித்தமானதை செய்து அவரோடு இணைகிறீர்கள், அதுதான் ஆராதனை என்றெல்லாம் நாம் மற்ற பகுதியில் நாம் சிந்தித்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 7:48 ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறாருன்னு இருக்குது. அப்போ ஒரு கட்டடம் மன்றம் ஒரு அமைப்பில் அவர் வாசமாக இருக்க முடியாதுங்கிறது தெளிவு. அதுக்கு ஒரு கட்டடமோ அமைப்போ தேவையில்லைங்கிறது தெளிவான ஒரு விஷயம். அப்போஸ்தலர் 14:17-24 உலகத்தை அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர் வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராக இருக்கிறபடினாலே அவர் கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ண மாட்டார். அப்போ இந்த கட்டடம் இந்த மன்றம் இந்த மாதிரிப்பட்ட ஸ்ட்ரக்சர் எதுவும் தேவ தொழுகைக்கு அவசியம் அல்லங்கிறது மிக முக்கியமாக இங்கே நாம் விளங்கி கொள்கிறோம். இனி அடுத்த ஒரு இஷ்யூ கொண்டு வர்றாங்க. அது என்ன கொண்டு வர்றாங்கன்னா,
மத்தேயு 18:20 சொல்லுது, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். அப்போ அது இயேசு இருக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரிதான், தேவன் வாசம் பண்ணதுன்னு இருந்தாலும் சரிதான், குறைஞ்சது 2 பேராவது வேணும். எப்படி? குறைஞ்சது 2 பேரா இல்லாட்டினா தெய்வம் வரமாட்டார். அந்த இடத்துல கடவுளுக்கு பிரச்சனை இருக்காது. 2 3 குறைஞ்சது வேணும். அதனால தான் ஒரு மன்றங்களை இந்த மாதிரி வந்தால் தான் அவங்க நடுவில் இருப்பாருன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப தப்பு. ஏற்கனவே நம்ம ஆளே ஆயாச்சுன்னா நமக்குள்ளே இருக்கார், பிறகு 2 அண்ணா 3 அண்ணா, இது எதுக்கு தேவை? நாம் இருக்கணும், நமக்குள்ள தேவாவி இருக்கணும், இவ்வளவுதான் ஆலயம், முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த இது மாதிரி தேவனுடைய ஆவி வந்து வாசம் பண்ணுகிற தேவ ஆலயமாகிய சில நபர்கள், எல்லாருமே தேவ ஆலயம், எல்லாருக்குள்ளே தேவாவி இருக்குது. அது ரோமர் 8:14 சொல்ல மாதிரி எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்களோ அவர்கள் தேவபுத்திரர். இப்படிப்பட்ட சிலர் கூடி வரும்போது அது தேவனுடைய வாசஸ்தலமாய் மாறுகிறது. எப்படி மாறுது? தேவனுடைய முதல் ஆலயம்ங்கிறது அது தேவன் மாத்திரம் குடியிருக்கிற இடம், ஒரு தனி நபருக்குள்ளே குடியிருக்கிற ஆலயம்தான். வாசஸ்தலங்கிறது இப்படி தேவ ஆவியை பெற்ற, தேவ சித்தம் செய்கிற, தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு சிலர் கூடி வரும்போது அது வாசஸ்தலம். தேவனும் தேவ மனிதர்களும் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் இல்லையா? தேவ மனிதர்களும் வாசம் பண்ணுற இடம், அங்கே தேவனும் அவர்கள் நடுவில் வர்றார். தேவனுடைய வாசஸ்தலம் என்று ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து நம்ம சபை கூடி வர்ற இடத்துக்குள்ள அது தேவ சித்தம் செய்கிற சூழ்நிலை இருக்குமானால் இந்த வாசஸ்தலம் என்ற விஷயம் வர முடியும். ஆலயம் வேறு, ஆராதிக்க போல நீங்கள் தனியாக இருந்தாலே ஆராதிச்சிட முடியும், பிரச்சனை கிடையாது. தேவனுடைய வாசஸ்தலமாய் மாறுவதற்கு தான் நான் சபையாகிறோம். அது எப்படி? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுள் வரணும்னா 2 பேராது வேணும். நீங்கள் ஆராதனைக்கு வாருங்கள் கூப்பிடுவது ரொம்ப தப்பு. அவர் ஆராதிக்க அங்கே வரணும்னு அவசியம் இல்லை, அவர் எனக்குள்ளே இருக்கார், நான் அவருக்கு சித்தமானது செய்தால் அது ஆராதனை ஆயிரும் என்கிறத நாம் சொல்லிட முடியும். ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு மன்றம் அமைக்கணும், ஒரு 10 பேரை கூட்டி ஒரு மன்றம் அமைக்கணும்னா ஆராதனை இங்கே தான் இருக்குது, இங்கே தான் ஆராதிக்கணுங்கிற கொண்டு வர்றாங்க. அது வேறு. வாசஸ்தலம் இருக்குது, தேவனுடைய வாசஸ்தலம், தேவ சபை. அதை நம்ம அடுத்தது அது என்னன்னு சிந்திக்கலாம். நல்லது. இப்போ இயேசு சொல்லுகிறார் யோவான் 16:32, இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்தினேன், பிதா என்னோட கூட இருக்கிறார். இப்போ சொல்றார், நீங்க எல்லாம் விட்டுட்டு போய் நான் தனியா இருந்தாலும் நான் தனிச்சிருக்க மாட்டான்பா, என்னோட தேவன் ஆவியா இருக்கிறார். அப்போ 4-5 பேர் சேர்ந்து தான் கூட்டாய் மேலே இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அப்படிதான் ஏனோக்கு தேவனோடு செஞ்சிருந்தான் தனியாட்டு, பரிசுத்த தேவ தாசர்கள் எல்லாம் தனியாக செஞ்சுருக்காங்கல்ல, தேவன் கூட இருந்து நடத்தியிருக்காருல்ல. எவ்வளவு சவாலான சூழ்நிலைகளில் ஒத்தைக்கு நடந்து வந்திருக்காங்க இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? தேவன் அவர்களை ஆலயமாக்கி உள்ளே இருந்ததுனால தான் அது முடிஞ்சது. ஸோ அது முதல் விஷயம். ஸோ இந்த அனுபவத்தை இந்த ஆராதனை மன்றங்கள் ஏற்பது கிடையாது. இது வந்து அவங்களுடைய மன்றங்கள் உருவாக்குறதுக்கு தடையாக வரும். இல்லை இங்கே வந்து ஆராதிச்சாதான் ஆராதிக்க முடியும் என்கிற ஒரு தப்பு கொள்கையை கொடுத்தாதான் ஜனங்களுக்கு வருவாங்க, இங்கே நம்ம கூட்டாய் மேலே சேருவாங்கங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த மன்றங்கள் வந்து இந்த நாமே தேவாலயம், நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு, நாம் தேவ சித்தம் செய்து அவர் ஆராதிக்கலாம், நமக்குள்ளே இருக்க ஆவியானவர் நம்ம எப்படி நடத்துகிறாரு அது மாதிரி தனிப்பட்ட முறையில் தேவனை ஆராதிக்கலாம் என்கிற கொள்கையை இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது முதல் விஷயம். ஏன்னா அது அவங்களுடைய கான்செப்டுக்கு, அவங்க மன்றம் உருவாக்குறதுக்கு அது பயன்படாது இல்லையா? அதனால சரி. இப்போ அடுத்த விஷயம், தேவனுடைய வாசஸ்தலம் அல்லது கிறிஸ்துவின் சபை ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன? இது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை நம்ம சிந்திச்சு தான் ஆகணும். இதை சிந்திக்கிறோம். இது சபைன்னா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ மற்ற 28:19-20 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியின் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தான் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ இயேசு சீசர்களுக்கு ஒரு கட்டளை, நான் எனக்கு எல்லாரையும் சீசராக்கணும். மீண்டும் சொல்லுகிறேன், என்ன ஆராதிக்க செஞ்சிடாதீங்க, எனக்கு பக்தர் ஆக்கிறாதீங்க, என்ன கடவுள் ஆக்கிறாதீங்க. தேவன் பிதாவாகி தேவனை தான் கடவுள்னு சொல்லணும். நீங்கள் அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார ஆவி தருவார் உங்களுக்கு. அவர் தான் நீங்கள் தொழுகை செய்யணும், அவருடைய சித்தம் செய்யணும், அவருடைய சத்தியத்தில் நடக்கணும். அது என்னுடைய வசனம், அவர் தந்தது தான் நான் உங்களுக்கு தந்திருக்கேன். ஆகவே என்னுடைய வார்த்தைகளையும் கடைபிடித்து என்னுடைய மாதிரியில் நடக்கிற சீடர்களாக மாற்றுங்கள். இதான் விஷயம். இப்போ முதலாவது இந்த மன்றத்தார் சீடர் மாற்றலை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு ஆராதிக்கலாம், எழுதியே போட்டுக்கிறாங்க, இயேசு ஆராதிக்கலாம் வாருங்கள். இதுக்கு இயேசு ஆராதிக்கிற சப்ஜெக்டே சுவிசேஷத்தில் கிடையாது, அது தப்பு. பிதாவாகிய தேவனை
தூய ஆவியாகிய தேவனை தொழுது கொள்ளணும்னு தான் இயேசுவின் சுவிசேஷம். முதல்ல இதுக்கு சுவிசேஷத்துக்கு வெளியே நிற்கிறாரு. ரெண்டாவது, ஆராதிக்க வாருங்கள்னு நீங்கள் கூப்பிடக்கூடாது. ஏன்னா நம்மவே தேவாலயம் ஆக்கினப்புறம் நீ அதுக்கிட்ட அங்கே கூப்பிடுற, உன் வீட்டுக்கு கூப்பிடுற, உனக்கு கட்டடத்துக்கு எதுக்கு கூப்பிடுற, ஒரு கேள்வி வந்துடும். ஸோ அதுக்கும் கூப்பிடக்கூடாது. இது அடுத்த தப்பு செய்கிறாங்க. அப்போ சீஷர் ஆக்குது கூப்பிட்டா இவங்க சீஷர் ஆக்கல, பக்தர் ஆக்குறாங்க. அது அடுத்த பிரச்சனை. சபை அல்லது தேவனுடைய வாசஸ்தலம்னு சொல்லக்கூடிய அந்த அடிப்படையே இல்லாத ஒரு விஷயத்தை தான் இந்த மன்றங்கள் ஏற்படுது. அதான் நாம் தொடர்ந்து சிந்திக்கிறோம். இந்த மன்றங்களுக்கும் கிறிஸ்துவ சபைக்கும் சம்பந்தம் கிடையாது, தொடர்பு கிடையாது. இங்கே நடக்கிறதெல்லாம் இயேசுவின் சுவிசேஷம் இல்லைங்கிறத புரியுங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்டவை கை கொள்ளும்படி அந்த சீடர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அடுத்த விஷயம். அப்போ நான் கட்டளையிட்டதை உபதேசம் பண்ணோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, சங்கீதம் எல்லாம் உபதேசம் பண்ணுங்க. உங்களை நான் கூப்பிடல. இல்லை, நான் கட்டளையிட்டது என்னது, அதை கட்டளையிட்டு தான் ஏன் சீசராக இருக்க முடியும். என்னுடைய போதனை அது எபிரேயர் 1:1 நம்ம சொல்லுவோம். பூர்வ காலங்களில் பங்கு பங்கா வகை வகை பிதாக்களுக்கு திருவள்ளம் பெற்றின தேவன் இந்த கடைசி காலங்களில் குமாரன் மூலம் திருவள்ளம் பெற்றினார். இல்லையா? சரி, அப்போ இவர் மூலம் பேசினது. நீங்கள் வேற கதை பேசினா அது கிறிஸ்துவின் சபை கிடையாது. இயேசுவின் வசனம் இருக்கணும், அப்போஸ்தலருடைய மாதிரி இருக்கணும், வசனம் இருக்கணும். இல்லைன்னா அது கிறிஸ்துவின் சபையும் கிடையாது, வாசஸ்தலம் கிடையாது, ஆராதனை கூட கிடையாது. அது பேய் தான் குடியிருக்கும். புரிஞ்சுக்கிடணும். அப்போ இப்படி செஞ்சால் உலகத்தின் முடிவு வரைந்தால் சகல நாட்களில் நான் உங்களுடைய பிரதான மேய்ப்பராய், பிரதான அப்போஸ்தலராய், உங்களுடைய தலைவராய் நான் உங்களுடனே கூட இருப்பேன். கூட இருப்பேன்னு சொன்னால் உங்களுடைய தெய்வமாக இருப்பேன்னு அர்த்தம் இல்லை. தெய்வம் தான் ஆவியாக இருந்து உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி உங்களை ஆலயமாக்கியாச்சு. இல்லை, உங்கள் கூட இருக்கிற மேய்ப்பர். இல்லையா? சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் மாத்துமாக்களுக்கு கண்காணி மேய்ப்பெருமானோடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ அவர் மேய்ப்பர். அதெல்லாம் நம்ம கடந்த செய்திகளில் நாம் நிறைய பார்த்துருக்குறோம். சரி, இப்போ அப்போஸ்தலர் 2:40-42 வரை இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி ஓடி மாறுபாடுள்ள அந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான் என்று வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறை 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், அந்யோன்யத்தில், அப்பம் பக்கிறதுல, ஜெபம் பண்ணதில் உறுதியாக தெரிச்சிருந்தாங்க. இங்கே அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் இருந்தார்கள் என்ற ஒரு வார்த்தை இருக்குது, ஐக்கிய அந்யோன்யம் இருக்குது, ஜபம் இருக்குது. ஆனால் அங்கிருந்து தான் கடவுளை ஆராதனை பண்ணினார்கள் என்கிற ஒரு வார்த்தை அதில் இல்லை. கவனிக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் தேவாலயம் ஆயிரும். நமக்குள்ள ஆராதனை தானாக நடக்குது. நீங்கள் தனியாக இருந்தாலும் நடக்குது, சேர்ந்து இருந்தாலும் நடக்குது. அதனால் சபை கூடுதல்னு சொல்கிறது தெய்வத்தை ஆராதிக்கிறதுக்கு அல்ல, வேறு சில காரியங்கள் அதுக்கு இருக்கிறது என்பதை புரிகிறோம். ஆனால் ஜெபம் பண்ணினாங்கங்கிற விஷயம் அங்கே இருக்கிறது. அல்ல, ஜெபத்தை நீங்கள் வேணால் ஆராதனையாக நீங்கள் வச்சுக்கிட்டா நீங்கள் வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்து ஆலயமாக மாறி நீங்கள் ஜெபம் பண்ணுறதும் நீங்கள் புகழுறதும் அது எது எல்லாமே ஒரே விஷயம்தான். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இயேசுவின் அப்போஸ்தல சீடர்களுடைய உபதேசத்தில் நிலைத்திருப்பது தான் கிறிஸ்துவின் சபை. இங்கே பிரச்சனை நீங்கள் ஆராதிப்பதற்கு செல்லவில்லை, ஜெப வீடல் வறுமையை ஜெபிக்கிறதுக்கு செல்லலை. இந்த சபை ஜெப வீடு சர்ச்சுலாம் போடுறாங்க. சரி, அவங்க புரிதலுக்கு போட்டுருவாங்க. அது இங்கே சொல்லியிருக்கிறது அதுவல்ல. சபைங்கிறது அப்போஸ்தல சீடருடைய உபதேசத்தில் நிலைத்திருப்பது. சரியா? சீஷரத்துவ உபதேசத்தில் நிலைத்திருப்பது. அந்த கான்செப்டில் இருக்கிறது பேர் தான் சபை. அது பாட்டு பாடுறது, தொழுகை செய்கிறது, ஆராதனை ஸ்தலம் அல்ல. ஆராதனை ஸ்தலம்னா என்னது? நீங்கள் உலகத்தில் இருக்க தொழுகை கூடங்கள் எல்லாம் பாருங்கள். போகிறான், அங்கே போய் தொழுகை செய்கிறான், அவன் போயிட போகிறான். ஆனால் இது அப்படிப்பட்ட விஷயம் இல்லை. அங்கே உட்காடுறாங்க, அங்கே வேறு நிறைய விஷயம், வேறு காரியங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் உள்ளது. அது உபதேசத்தின்படி செயல்படுத்த வேண்டிய, கேட்க வேண்டிய நிறைய விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் சபை, தவிர இந்த மாதிரி வர ஆராதனை கூட இல்லை. அதனால தான் முதல்ல கேட்குறோம், அந்த அப்போஸ்தல உபதேச அடிப்படையில் ஏன் இந்த சபைன்னு நீங்கள் சொல்கிறத இல்லைன்னு தான் நம்ம கேட்குறோம். நீங்கள் உங்கள் ஸ்தாபன ஐடியா சொல்கிறீங்க, பைபிள் காலேஜை படித்தோன்னு சொல்லிங்க, உங்கள் பாரம்பரியம்னு சொல்கிறீங்க. இந்த இயேசும் அப்போஸ்தலர்னு சொன்னது ஏன் உங்கள் மன்றத்தில் இல்லை? அது இருந்தால் தான் அந்த சபையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். அது இல்லை, நீங்கள் இயேசு இருக்குது, பைபிள் இருக்குது, ரத்தம் இருக்குது, சிலுவை இருக்குன்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் அல்ல, அப்போஸ்தல உபதேசம் இருந்தால் தான் அது சபை என்பதை கவனத்தில் கொள்ளணும். ஆராதிக்கிற இடத்துக்கு ஆலயம் என்கிற வார்த்தை பயன்படுத்துவாங்க. இது ஆலயம் இல்லை, சபை. சபைன்னு சொன்னால் கூடுகை என்று தான் பொருள். இல்லையா? சபைன்னா ஒரு கூடுகை. அங்கேயே பல காரியங்களுக்கு கூட, எல்லாம் சபை தான், எந்த காரியத்துக்கும் கூடலாம். கிறிஸ்துவன் சபைன்னு சொன்னால் கிறிஸ்துவன் சுவிசேஷத்தை நிறைவேற்றுகிற இடம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நிறைவேற்றுகிற இடம்தான் இந்த கிறிஸ்துவின் சபை என்கிறதை இங்கே நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அந்த வேறுபாடு, இது ஆராதனை ஸ்தலம் இல்லை, இது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கடைபிடிக்கிற, கை கொள்ளுகிற, செயல்படுத்துகிற ஒரு இடம்தான் சபை. இதை இந்த சபைங்கிற வார்த்தையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 1:3 யோவான் சொல்கிறார், நீங்கள் எங்களோட கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நாங்கள் பிதாவோடும் குமாரனாக ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறோம். என்ன ஐக்கியம்? சிலர் கேட்பாவில்லை, நீங்கள் எந்த ஐக்கியம்? ஃபுல் காஸ்பல் ஐக்கியமா, கிருபாசன ஐக்கியமா, மலவள ஐக்கியமா, அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஐக்கியமா, சியோன் சங்க ஐக்கியமா, சர்ச் ஆஃப் காட் ஐக்கியமா? இல்லையா? இப்படி தானே நம்ம சூழலை பார்த்துட்டு இருக்கோம். இதை தான் ஐக்கியம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஐக்கியத்தை சொல்லலைங்க. பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய வசனத்தின்படியும் மாதிரியின்படியும் ஆவியின் அனுபவத்திலும் ஐக்கியத்திலே இருக்கிறது. இந்த ஐக்கியம் வேணும்னா நீங்களும் வாருங்க எங்கள்கிட்ட, நம்ம எல்லாரும் ஒரே ஐக்கியமாக இருந்துக்கும். இப்போ புரியுதில்ல? இந்த ஐக்கியத்தை தான் நம்ம தேடணும். இதுதான் இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் பிதா இல்லை இயேசுதாங்கிறீங்க, அங்கே பிரச்சனை வந்தாச்சு. பிதாவின் ஆவி இல்லைங்கிறீங்க, அது பிரச்சனை வந்தாச்சு. எத்தனை குழப்பம் உண்டு பண்ணுறீங்க? இயேசுவின் உபதேசம் இல்லை, இயேசுவின் மாதிரி இல்லை, இந்த அப்போஸ்தலருடைய மாதிரியும் உபதேசம் இல்லை. அப்புறம் எப்படி அது சபையாகும்? அவங்க அந்த ஆராதனை மன்றங்களை, அது இயேசு ஆராதனை மன்றம், அதான் நான் மன்றம்னு சொல்லுவேன். அந்த சபைங்கிற வார்த்தையை ஈஸியாக பயன்படுத்த மாட்டேன். கிறிஸ்துவன் சபைன்னா அந்த விஷயம்லாம் இருந்தால் தான் அதை சபைன்னு சொல்லணும். தெரியாதவன் சொல்லிட்டு போவான், அது வேற விஷயம். சரி, இப்படி பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியத்தில் இருக்கும் மனிதர்களோடு ஐக்கியத்தில் இருக்கும் இடம்தான் கிறிஸ்துவின் சபை. ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் இல்லையா? சரி, எபிரேயர் 10:24-25 மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கிடவோம். நாளானது சமீபித்து வர்றதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லணும். இப்போ அன்பு செலுத்தணும், நற்கிரியை செய்யணும், ஒருவருக்கொருவர் உற்சாகப்படணும், ஏவப்படணும், அதுக்கு ஒருத்தர் கவனிக்கணும், அதுக்காக கூடி வரணும். இங்கே ஆராதிக்க கூடி வரணுங்கிற வார்த்தையே இங்கே இருக்காது. பத்தியெல்லாம் அன்பு செலுத்த, நற்கிரியைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்ய, அது அப்புறம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல, இல்லையா? இந்த மாதிரிப்பட்ட புரிதல் இருக்க வார்த்தைகளை மட்டும்தான் அங்கே பார்க்குறோம். ஒருத்தருக்கு புத்தி செல்தல், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபித்தல், ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை செய்தல், இல்லையா? இந்த மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளான சுவிசேஷ அடிப்படையில், அன்பின் அடிப்படையில் செய்வதற்கூடிய அந்த சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் சபை. இப்படி ஒன்று உங்கள்கிட்ட இல்லைன்னா அதை சபைன்னு இனி சொல்லாத. சும்மா ஆளை கூட்டி ஆராதிப்போம், ஏதோ ஒரு ஆராதனை, ஒரு சின்ன பிரசங்கம், காணிக்கையெல்லாம் போடுங்கள், கொண்டு போகிறது, இப்படி செய்யாத. இது பெரிய சாபமாயிரும். இதுக்கு பேர் சபை கிடையாது. இதை தாண்டி இன்னும் விஷயங்கள் அங்கே இருக்கு. இது ஆராதிக்க வர்ற இடம் கிடையாது. இது வாசஸ்தலம். தேவனும் தேவ பிள்ளைகளும் வாசஸ்தலமாய் கட்டப்படுகிற ஒரு அற்புதமான ஆழமான அனுபவம். அதை குறித்து நாம் இன்னும் சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். ரோமர் 15:14 என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தில் நிறைந்தவர்கள், சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்கள், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாக இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். என்ன? நற்குணம் நிறைந்தவர்களுடைய கூடுகை, சகல தேவ ஞானம் உள்ளவருடைய கூடுகை, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக்கூடிய ஒரு நல்ல அன்பு உறவு கூடுகை தான் சபை என்று புரிந்து கொள்கிறோம். எபேசியர் 5:21 தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இந்த சபைக்கு உள்ள ஒரு கனம் பண்ணுங்க, ஒருவர் கீழ்ப்படிங்க. நீங்கள் எபேசியர் 4:2-6 வரை மிகுந்த தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பினால் ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் வறுமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கை கலைக்கப்பட்டது போல ஒரே சரீரமாய், ஒரே ஆவியால், ஒரே கர்த்தரை சேவிக்கிறவர்களாய், ஒரே விசுவாசம் உள்ளவர்களாய், ஒரே ஞான ஸ்நானம், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். பற்றியெல்லாம் எல்லாருக்கும் உள்ளும் இருக்கிறவர். ஏன்னா இந்த சபைக்கு வர்ற ஒவ்வொரு விசுவாசி உள்ளே அவர் இருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார்ல, தேவ ஆலயம், ஒவ்வொரு தேவ ஆலயம், ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு தேவனுடைய ஆலயம் இருக்கிறீங்க. அதான் உங்களுக்கு உள்ளே இருக்கிறவர் எல்லாரும். அப்புறம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால உங்கள் நடுவில் இருக்கிறவர். சரியா? இவர் யாரு? பிதாவாகிய தேவன், ஆவியாகிய தேவன். இந்த கான்செப்டை இந்த இயேசுநாம மன்றங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லுது. அப்புறம் கர்த்தர்னா இயேசு தலைவராக இருக்கிறார், மேய்ப்பராக இருக்கிறார், ஒரே ஞானஸ்நானம், ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம் போல இருக்கிறீர்கள். ஒரு சரீரத்தினுடைய பல அவயங்கள் இருக்க மாதிரி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்கிற ஒரு நிலையில் இருக்கிறீர்கள் என்ற ஒரு காரியத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். ரோமர் 12:5 அநேகராகிய நாமம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவர் அவயங்களாக இருக்கிறோம். பற்றியெல்லாம் ஒரே சரீரம், ஒரே அவயம், ஒரே சரீரமாய் ஒரே அவயமாக இருக்கிறோம் என்கிற ஒரு காரியத்தை குறிப்பிடுறதை நாம் பார்க்குறோம். இதை நீங்கள் ஆமாம், ஒரே சரீரமாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு புத்தி சொல்லுகிறீர்கள். இதை நீங்கள் எபேசியர் 4 அதிகாரத்தில் வந்தீங்கன்னா இந்த சபையை பற்றிய முழு
விளக்கத்தையும் நாம் அங்கே படிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதில் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் படிச்சுட்டு போனோம். மேலும் அனைவரும் தேவகுமாரனை பற்றிய விசுவாசத்தில் அறிவில் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலர், சிலரை தீர்க்கதரிசிகள், சிலரை சுவிசேஷகர், சிலரை மேய்ப்பர், சிலரை போதகர் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றுகளினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடனே சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நான் வளருகிறவர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். சபையை வச்சார். அப்போ இந்த சபையினுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தலாம். இயேசுவை பற்றிய அறிவு, விசுவாசத்தில் ஒருமைப்பட்டவர்களாகி இயேசுவை போல வளர்ந்து பூரணம் அடையணும். இயேசு ஆராதிக்கணும், கடவுள்னு சொல்லலை. அவருடைய நிலையை நீங்கள் அடைய வேண்டும். அப்புறம் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும், அந்த வேலை அதுக்குள்ளே நடக்கணும். அதுக்கு 5 விதமான ஊழியக்காரர்கள். தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே வளருவதற்கு சத்தியத்தை, உண்மை, சத்திய ஆவியானவர் கொடுக்குற விளக்கம், இதில் நடந்து அவரை போல வளருவதற்கு ஒரு அமைப்பு தான் இந்த சபை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே எங்கேயுமே ஆராதனைங்கிற வார்த்தையே வராது. இங்கே ஆராதனைங்கிற வார்த்தை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. நம்ம ஆராதிக்க வருகிறோம், ஆராதிக்க இப்போ அப்படி தான் கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இது ஒன்றும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். நல்லது. அதனால தான் ரோமர் 12:5 நாம் படித்தது, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க அவயங்களாக இருக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 4:18 ஆகையால் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் தேற்ற வேண்டும். ஒருவர் என்ன செய்யணுமா? தேற்றக்கூடிய ஒரு இடம். 1 தெசலோனிக்கர் 5:11 அப்படிதான் இருக்கு. நீங்கள் ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்க செய்யணும். இந்த சபைக்குள்ள பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய சூழ்நிலைகளும் காரியங்களும் செயல்நிலைகளும் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இங்கே ஆராதனைக்கு கூடி வர வேண்டுங்கிற விஷயம் ஒரு இடத்துலையுமே நீங்கள் பார்க்க முடியாது. இது இவங்க கொண்டு வர்றாங்க. அதான் நம்ம கேட்குறாங்க, ஏன் நீ அப்படி சொல்கிற? கொண்டு வர நீ ஆராதிக்கவா ஆராதிக்க போகிறோம், ஆராதனைங்கிற நீ அதுக்குரிய சப்ஜெக்டே சொல்லலையே. நீங்கள் தேவ ஆலயமாக இருந்தால் நீங்கள் தானாகவே ஆவிக்குள்ளே நீங்கள் அவரோட தேவ சித்தம் செய்து நீங்கள் ஆராதிக்க போகிறீர்கள். அதுக்குள்ளே நம்ம வரல. ஆனால் சபைங்கிறது அந்த ஸ்ட்ரக்சர் அல்ல. ரோமர் 12:1-2 அப்படி இருக்க உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அதுதான் நீங்கள் சேர்த்த புத்தியுள்ள அப்போ புத்தியுள்ள ஆராதனை இருக்குது, புத்தி இல்லாத ஆராதனை இருக்குது இல்லையா? வீண் ஆராதனை இருக்குது. வீண் ஆராதனை தான் இதெல்லாம். வீண் ஆராதனை இந்த மன்றங்களில் இயேசுநாம மன்றங்களில் நடக்கிறதுலாம் வீண் ஆராதனை தான். புத்தியுள்ள ஆராதனை கிடையாது. தேவ சித்தம் செய்ய அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு பேர் சபை. அந்த தான் ஆராதனை. அதுதான். அப்படிப்பட்டவங்க தான் சபையாக செயல்படுவாங்க. ஸோ அப்போ இவங்க ஆராதனை செய்யலை. நீங்கள் 12:2 இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் பொய்தாகிறதுனாலே மறுமாங்கள். அப்போ இந்த உலகத்துக்கு ஏற்ப நீங்கள் நடக்கிறவன் நீ இங்கே இந்த ஆராதனைக்கு வர முடியாது. ஆராதனையே இல்லை. இந்த பரலோக தேவனுக்கு பகுத்தறிஞ்சு நடக்கிறது தான் ஆராதனை. அது நாம் ஏற்கனவே சற்று விளக்கமாக நாம் பார்த்து விட்டோம். சரி, நீங்கள் பிலிப்பியர் 3:3 வந்தால் மாம்சத்தில் நம்பிக்கை இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாம் என்று சொல்லி அந்த பகுதி வருது. ஆவியினால் தேவனுக்கு ஆராதனை. ஆவி உங்களுக்குள் வந்துடுது இல்லையா? 4:24 தேவன் உருவமற்றவர், அவருடைய உண்மை இயல்புக்கு ஏற்ப அவரை உள்ளத்தால் தான் வழிபட வேண்டும்னு அங்கே சொல்வார். அப்போது உருவமற்ற ஆவியாக இருக்கிற கடவுள் ஆவியாக நமக்குள் வந்து நம்மை அவரோடு இணைக்கிற அனுபவம் தான் ஆராதனைன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆலயமாக்கிட்டாருன்னு அப்படி செய்கிறது தான் தேவசித்தம். அதுதான் ஆராதனைங்கிறது நீங்கள் இப்படி சபை கூடி வந்து ஊழ போடுறது ஆராதனைன்னு சொல்லலை. அந்த தனி அனுபவம். அதுக்கு பிறகு நீங்கள் அப்படிப்பட்டவங்களாம் சேர்ந்துருந்து நீங்கள் துதிக்கலாம், பாடலாம், எல்லாம் செய்யப்படாதுன்னு ஒன்றும் சொல்லலை. முதல் ஆராதனையின் அடிப்படை அனுபவம் வேறு. அது இங்கே மன்றத்துக்கு வந்தால் தான் செய்ய முடியும், இந்த கூடுகைக்கு வந்தால் தான் செய்ய முடியும். நீங்கள் ஒரு தந்திரமான ஒரு கள்ளத்தனம் செய்கிறேன், அதுதான் தப்புங்கிறேன். அப்படி கிடையாது. ஆவி வந்தால் எல்லாரும் தேவ ஆலயமாக ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேவ சித்தம் செய்கிற எத்தனையோ விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் செஞ்சால் தான் அது அந்த வாசஸ்தலமாக அது மாறும்ங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்கேயும் சபையில் வந்து நீங்கள் ஆராதனை செய்தல் என்ற விஷயத்தை நாம் பார்க்க முடியாது. ஆனால் சபையாக வந்து வாசஸ்தலமாய் நீங்கள் தொழுகை செய்யலாம் என்கிற அனுமதி இருக்கிறது. அந்த நுட்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 12:28 ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம்.
தேவனுக்கு பிரியமா ஆராதனை செய்கிற தேவ கிருபை வேணும். தேவனோட ஐக்கியத்தின் உறவிலே நிலைத்திருக்கக்கூடிய அந்த காரியத்தை சொல்றாரு. அந்த கிருபை வேணும். அதுலேருந்து கிருபையிலிருந்து விழுந்து விடக்கூடாது. வேற வசனம் இருக்கு, கிருபையிலிருந்து விழுந்தீர்கள். கிருபையிலிருந்து விழுந்தவரை எப்படி அவரோட இணைக்கப்பட முடியும்? பிரச்சனை. அதை தான் சொல்லியிருக்கே தவிர ஆராதனை செய்யும்படி சபையாக கூடி வருவோம், சங்கமாக கூடி வருவோம், அப்படி அப்படி ஒரு ஆலயமாக கூடி வருவோம், அப்படி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அதுதான் அந்த நுட்பம். அது கூடி வந்து அவங்க ஆராதனை செய்யலாம் தங்களுக்குள். ஒரு முக்கியம், பிதாவாகிய தேவன் ஆவியா அந்த ஆளுக்குள்ள இல்லாதவங்க எங்கேயுமே ஆராதனை செய்ய முடியாது. இதுதான் பிரச்சனை. அதாவது பிதாவாகிய தேவன் தூய ஆவியாய் ஒரு நபருக்குள்ள வந்து அவரை ஆலயமாக்கி இருக்காவிட்டால் இந்த நபர் எங்க பையன் தொழுகை செய்ய முடியாது. அப்போ இப்படிப்பட்ட அனுபவங்கள் உள்ளவங்க தனியாக இருந்து தொழுகை செய்யலாம், அல்லது அவங்க இப்படிப்பட்டவங்க எல்லாம் சேர்ந்து இருந்து தொழுகை செய்யலாம். இந்த அனுபவம் இல்லாத யாரும் தொழுகை செய்யவே முடியாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இது இந்த தூய ஆவியானவர் ஆலயமாக்காத எந்த நபரும் தேவனுக்கு தொழுகை செய்ய முடியாது, அது தேவனோடு இணைக்கப்பட முடியாது. இங்கே ஆவி வந்து இணையலை, அப்புறம் எப்படி வாயினால தானே இணைவா? அதான் நம்ம வேற அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கிறோம். இவங்க அது ஒன்றும் செய்யலை. வா சத்தம்போடு, கையடி காலடி, கையடி ஆராதனைன்னு ஒன்று இருக்குதா? கையடிச்சா அவர் வருவாருன்னு ஆராதனை இங்கேயா இருக்கா? இயேசு அப்போ சில கையடித்து ஆராதனை செஞ்சார்கள். அப்போ இயேசு கையடி ஆராதனை எங்கேயாவது இருக்கா? நீங்கள் உங்க சொல்லுங்கள். கையடித்து ஆராதித்தார்கள், கையடிச்சா கடவுள் அங்கே வராரு, இப்படி இதெல்லாம் சொல்லாதுங்க. இது நடக்காது. உனக்கு உன் இருதயத்தை பார்க்கிறவர் இருதயத்தை சுத்தமாக்கி பரிசுத்த ஆவியை பொழிந்தருளாடு இருக்கு. அவர் வந்து உள்ளே வாசம் பண்ணுவார். அவ்வளவுதான் இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. அதான் உண்மை. சரி, புரிந்து கொண்டா நல்லது. அப்போ தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி சபைக்கு கூடி வர கடவோம் என எங்கேயுமே சொல்லலை. தேவனுக்கு பிரியமா ஆராதனை செய்யறதுக்கு சபைக்கு கூடி வாருங்கன்னு சொல்லலை. சபையாக வர்றது அடுத்த விஷயம், நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வேறுபாட்டை கவனிக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன். சரி, அப்போ இது ரொம்ப முக்கியம். நமக்குள் வந்து நம்ம ஆலயமாக்காவிட்டால் அந்த நபர் எங்கே சென்றும் அவர் தேவனை ஆராதிக்க முடியாது. ஸோ இதுதான் அந்த விஷயம். அப்போ இப்படி சபை அவர் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ எபேசியர் 5:29 தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். இங்கே கர்த்தர் சபையை போஷிக்கிறார். கர்த்தர்னா இயேசு குறிக்கிற வார்த்தை, பிரதான மேய்ப்பர், தலைவர். அவர் சபையை போஷிக்கிறார், சபைக்கு உணவளிக்கிறார். சபை உயிரோடு இருக்கும்படி, ஜீவனோடு இருக்கணும்னா உணவு வேணும், உணவளிக்கும்படி செய்கிறார். சபை உயிரோடு வளர்ச்சி அடையும்படி செய்கிறார்ல. சாப்பாடு கொடுத்தா தான் உயிரோடு இருக்க முடியும், சாப்பிட்டா தான் நம்ம வளர முடியும்னு இருக்கனால இது எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். அது ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ இது எப்படி செய்கிறாருன்னா, நீங்கள் வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசல் படியில் நான் தட்டுறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் அவன் இடத்துல பிரவேசிப்பேன், அவனோடைய போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடைய போஜனம் பண்ணுவான். நான் போஜனம் பண்ணுகிற ஒரு காரியம், அவனோடு போஜனம் பண்ணுவேன். அதான் போஜனம். போஷித்தல்னா போஜனம் தானே. நான் அவனுக்கு போஜனம் கொடுப்பேன், அப்போ தான் அவன் ஜீவன் அடைவான். அந்த போஜனத்தை தொடர்ந்து அவன் அந்த போஜனத்தினால வளருவான் என்பது சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 2:17 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் அப்படிங்கிற வசனம் அப்படி தொடர்ந்து போகுது. மறைவான மன்னானது வானத்திலிருந்து விழுந்த மன்னா, உணவு, வானத்திலிருந்து வந்த அப்பம். அப்போ இது நான் வந்து இந்த மண்ணுக்குரிய போஜனத்தை கொடுக்கல, பரலோகத்திலிருந்து வந்தால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தை மன்னாவை கொடுத்து அவனுக்கு போஜனம் கொடுத்து அவனை பலப்படுத்துகிறேன்னு சொல்கிறார். அதான் மற்ற 4:4 சொல்லுவார் இல்லையா, பிசாசிட்ட மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு எழுதியிருக்கு. நான் தேவ வசனத்தை கொடுப்பேன், தேவ வார்த்தையை கொடுப்பேன். எப்படி? தேவ வார்த்தையை கொடுப்பேன், தேவ வசனத்தை கொடுப்பேன் இல்லையா? அந்த என்னுடைய வார்த்தை, என்னுடைய வசனம், இயேசுனுடைய போதனை உபதேசம்தான் போஜனமாய் கொடுக்கப்படுகிறது, அதை நான் கொடுப்பேன் என்பதுதான் இந்த செய்தி. யோவான் 6:63 ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. நான் சொல்லுற வசனங்கள் ஆவியாயும் இருக்கிறது, ஜீவனாக இருக்கிறது. இது ஆவியானவரால் உங்களுக்கு கொடுக்குற வசனம், அது ஜீவன் கொடுக்குற வார்த்தை. உங்களுக்குள்ளே வருகிற தேவ வார்த்தை உங்களுக்கு ஜீவனையும் வல்லமையும் வளர்ச்சியும் உண்டாகிறது. யோவான் 16:13 சத்திய ஆவியாய் அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் ஒன்றையும் சொல்லாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சத்திய ஆவி வரும்போது அவர் சத்தியத்தை சொல்லி சத்தியத்தில் நடத்துவார். அவர் சத்திய ஆவியானவர் தான் சத்தியங்களை சொல்லுகிறவர், கற்றுக் கொடுக்கிறவர்லாம் வேற வசனம் பார்த்துட்டோம். அவர் நடத்துகிறவர். இது ரகசியமாக நமக்குள்ள நடக்கு. இந்த வேலையை இயேசு நமக்கு செய்யும்படி அந்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி வைக்கிறார். சரி,
1 யோவான் 2:27 நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கிறது, ஒருவரை உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களா, போதிக்கிறபடியே நிலைத்திருப்பீர்களா. அப்போ அவரால் அபிஷேகம், அந்த அபிஷேகம் போதிக்கிறது, நடத்துகிறது என்கிற ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்கறது. வரும் கைகால் உதற விஷயம் இல்லை. இங்கே வர்ற ஆவி கூட்டங்களுக்கு எந்த அறிவோ ஞானமோ தெளிவோ பரலோக தரிசனமோ ஒன்றும் கிடையாது. அது கடைசி வரைக்கும் அடிபிடி நடத்திக்கிட்டு பகலம் பண்ணிக்கிட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு கலகம் பண்ணிக்கிட்டு தான் நடக்கும். ஏன்னா அதுகளுக்குள்ளே இருக்கிற ஆவி பரிசுத்தாவி கிடையாது. பரிசுத்தாவி இருந்தால் அது ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம். பரிசுத்தாவி பெற்ற மனுஷன் ஈஸியாக பதற மாட்டான், அது ஒரு அடிப்படை. பரிசுத்தாவி பெற்ற உறுதியாக அசையாது இருக்கிற சியோன் பருவத்தை போல இருப்பான். ஏன்னா அவனுக்குள்ளே அவன் பதறனால அந்த ஆவி அவனை பதற விடுறது கிடையாது. அதுதான் அதுக்கு விஷயம். இப்போ மனுஷருக்கு அதான் பேதுரு நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்கிறான். ஆனால் ஒரு கட்டம் வரும்போது இவரை எனக்கு தெரியாதுன்னா அவர் மறுதளிக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் மாம்சத்தில் சொன்னார், மாம்சத்தில் சொன்னது நிற்கல. இப்போ பரிசுத்தாவி வந்த பிறகு இந்த இயேசுவை நீங்கள் தான் கொலை செஞ்சீங்க, நான் சாட்சியாக இருக்கேன். பரிசுத்தாவின் பலம், பரிசுத்தாவின் பலம். அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாதவங்க தான் பதறது, குழம்புது, கலகம் பண்ணது, உளப்படுது, தகராறு வழியில் நிறைய நம்ம சபைகளில் பார்த்துட்டு இருக்கிறோம்ல. இந்த ஊழைகளெல்லாம் ஏன் நடக்குன்னா இவனெல்லாம் பரிசுத்தாவி பெறாதவன், இவனுள்ள தூயாவி கிடையாது. அசுத்தாவின்னு சொல்லிட்டேன், வஞ்சிக்கிறாவின்னு சொல்லிட்டேன். இது அண்டி கிறிஸ்துவின் ஆவி. இதனால அது ஒரு கிறுக்கு கூட்டமாக தான் இருக்கும், அதுகளுக்கு ஒரு புத்தியாக இருக்காது. அது அப்படி ஒரு ஒரு மூடத்தனமாக தான் அதற்கு நடவடிக்கை எல்லாம் இருக்கும். ஆகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கிறது அது ரொம்ப அற்புதமான ஒரு மகிமையான அனுபவம். இப்போ யோவான் 6:68 சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அப்போ யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம். அப்போ நித்திய ஜீவனுக்கு போகிற வார்த்தைகள், சக்தி வாய்ந்த போதனை உம்மிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். அப்போ போஜனம்னு சொல்லுது இயேசுனுடைய வசனமாக இருக்கிறது, இயேசுனுடைய போதனைகளாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். அப்போ வசனத்தினாலும் ஆவியினாலும் அவர் போஷிக்கிறார், போஷித்து பலனடைய பண்ணி வளர உதவி செய்கிறார். யார? சபை. அப்போ சபைங்கிறது ஆராதிக்கிற இடம் இல்லை, தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி தேவ ஆவியானவர் தர ஆலோசனையில் நாம் இணைந்து நடந்து நாம் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளருகிற ஒரு சூழல் தான் சபையை தவிர அது ஆராதிக்கிற இடம் இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 2:4-5 மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாக இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆசாரிய கூட்டமாக ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்படுகிற அனுபவம் தான் சபைன்னு சொல்கிறது. சரியா? இயேசுட்ட நாம் ஆவிக்குரிய ஆசாரிய கூட்டம், ஆசாரிய கூட்டம். ஆசாரியர்கள்னா தேவனை சேவிக்கிறவர்கள், தேவ சமூகத்துக்கு போகிறவர்கள், அந்த மாதிரி போகிறவங்க தான் ஆசாரியர்கள் இல்லையா? அப்படிப்பட்ட ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். எபேசியர் 2:19-22 ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவருமா இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலகளாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாக இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்படுகிற ஒரு அனுபவம் தான் என்கிறத இந்த வார்த்தைகளிலே நாம் வாசிக்கிறோம் இல்லையா? ஆமாம், அவர் மூலக்கல்லாக இருக்கிறார், அப்போஸ்தலருடைய உபதேசம் இருக்கிறது, இயேசுவின் உபதேசம் இருக்கிறது, அவருடைய ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் அவருடைய வாசஸ்தலமாய், இந்த வார்த்தை ஆலயம் அல்ல, வாசஸ்தலம், திருப்பி திருப்பி அது வரும், வாசஸ்தலமாய் தான் கட்டப்படுகிறீர்கள். 2 பேதுரு 3:13-14 அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இப்போ ஒரு வாசஸ்தலமாய் கட்டப்படுகிறோம், இங்கே தற்காலிகம். இனி அவர் புதிய வானம் புதிய பூமி சூழ்நிலையை உருவாக்கும் போது அங்கே போய் வாசஸ்தலமாக அங்கேயும் கட்டப்படுவோம். அது 3:14 சொல்லுது, ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்கள், பிழை இல்லாதவர்கள், சமாதானத்தோடைய அவர் சந்நிதியில் காணப்படும்படி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். சமாதானத்தோடைய அவர் சந்நிதியில், ஏன்னா ரொம்ப இனி இங்கே வாசஸ்தலமாக கட்டப்பட்டீங்க, இங்கே உங்களுக்குள் தேவாவி இருந்த ஆலயமாக நீங்கள் தேவன் நீங்கள் எல்லாம் சேர்ந்து தேவ வாசஸ்தலமாக கட்டப்பட்டீங்க. ஆனால் இனி இது மாதிரி அவர் சந்நிதியில் போய் நிற்கணும். அவர் சந்நிதி எங்கே? பரலோகத்தில். புதிய சூழல் இது, பூமிக்குரிய சூழல். அவர் சந்நிதியில் பரலோகத்தில் போய் நிற்க வேண்டும். அதுவரை நீங்கள் ஜாக்கிரதையாக இதே நிலையில் தொடருங்கள். அந்த பக்கம் அசைச்சிடாதுங்க, வேற காரியம் சிந்திக்காதுங்கன்னு சொல்லுவார்.
வெளிப்படுத்தல் 21:3 மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். பார்த்தீர்களா, இது பரலோகத்திலே வாசஸ்தலம். பூமியில் ஒரு வாசஸ்தலம் இருந்தது, சபையாய் கட்டப்பட்டிருந்தோம். இப்போது அதே சபையின் அனுபவம் பரலோகத்துக்கு போய்விடுகிறது. அது நிரந்தரமான சபை, நிரந்தரமான வாசஸ்தலம். அங்கேயும் தேவன் அவர்கள் நடுவில் வாசமாக இருக்கிறார், அவருடைய ஜனங்களாக இருக்கிறார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுக்கு தேவனாக இருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, அப்புறம் வருத்தம் இல்லை. முந்தினவைகளெல்லாம் ஒளிஞ்சு போச்சு, அதெல்லாம் பூமியில் ஒளிஞ்சு போச்சு, இதெல்லாம் புதுசாகிட்டு சகலமும் நான் புதிதாக்குகிறேன் அப்படின்னு 5ஆம் வசனத்தில் சொல்லுது. எல்லாம் புதுசாக்க போகிறேன். அப்போ இந்த அனுபவங்களை அடைவதற்கு பிரயாசப்பட அமைக்க பேர் தான் சபையை தவிர அது கடவுளை ஆராதனை செய்யும் ஆலயம் அல்ல. இதே நேரம் இந்த சபை இல்லாமல் நீங்கள் தனியாக இருந்தாலும், இப்போ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க, ஏன்னா தேவாலயம் தான். தனியாக இருந்தாலே ஆவி உள்ள இருந்து தேவாலயமாக இருந்து அப்படி இருந்தாலும் அவங்க தேவனிடத்தில் போயிடலாம். இது இப்படி தான் கூட்டணி சேர்ந்து ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் அவர்கள் ஒரு வாசஸ்தலமாக கட்டப்பட ஒரு அமைப்பை வச்சிருக்கிறார். இவர்கள் நாம் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் நம்மில் ஒன்றாக இருக்கும் வேண்டிக் கொள்கிறேன் இல்லையா? மனுஷ சமூகத்தில் அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது, அனுமதி இருக்கிறது, அது சபையாக இருக்கிறது. நீங்கள் கட்டப்படலாம், கட்டப்பட வேண்டும். இப்போ என்ன பிரச்சனை வந்தோன்னா, அப்போஸ்தல அஸ்திபாரம் இல்லாத இடத்துல போய் நீங்கள் கட்டப்பட முடியாது. இயேசுவின் உபதேசம் மாதிரி இல்லாத இடத்துல கட்டப்பட முடியாது. இயேசுவின் சீஷத்துவம் இல்லாத இடத்துல கட்டப்பட முடியாது. அப்போ என்ன செய்யணும்? தனியாக ஆலயமாக தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் கட்டப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குங்கள், அதை செயல்படுத்துங்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லா மன்றங்களும் இந்த அஸ்திவாரத்திலேருந்து வெளியே போயிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஆலயமாக தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும், ஏனோக்க போல சூழ்நிலை வரும். அப்போ தான் அந்த தனித்தனி நபர்களை அவர் எடுத்து கொண்டு போகிறதுக்கு வந்துடுவார். சபை எடுக்க மாட்டார். ஏன் சபை எடுக்க மாட்டார்? சபை தான் அந்த அஸ்திவாரத்தில் இல்லையே. சபையாக இருந்தால் சிலர் சொல்லுவாங்க சபையை சேர்த்துக்கொள்ள தான் வரப்போறார். சபை எல்லாமே அந்த அனுபவத்தில் அப்படி முழுமையாக அந்த இதில் இருந்துன்னா எடுத்துக்கொள்வார். அப்படி இருக்கணும்னு தான் திட்டம், சிஸ்டம் தான். ஆனால் சிஸ்டம் தான் இல்லையே. நீங்கள் சபையாக வைக்கல, அந்த மன்றங்களாக வேறு ஏதோ ரீதியில் நீங்கள் கொண்டு போகிறதுனால தான் பிரச்சனை வருது. அப்போ கொண்டு போகிறா என்ன நடக்கும்? ஒரு இடத்துல சீசத்துவம் இல்லை, இதெல்லாம் தேவனுடைய ஆவி இல்லை, பரலோக ஆவி இல்லை, அசுத்த ஆவி, உலகத்தின் ஆவின்னா நீங்கள் சபையாக கட்டப்பட முடியாது, வாசஸ்தலமாக கட்டப்பட முடியாது. அப்படி ஒரு நிர்பந்தமான நிலைமை வந்துடும். அப்படி வரும்போது என்ன செய்வாங்க? ஒவ்வொருத்தரும் தனித்தனியாகவே ஆண்டவரோட நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. ஆவியானவர் ஒவ்வொருத்தரையும் ஆலயம் ஆக்கிடுவார்ல, அவ்வளோதான். இந்த ஆலயமாக போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் வரும்போது இந்த தனித்தனி ஆலயங்களை எடுத்துகிட்டு போயிடுவார். ஒரே சபையை எடுக்க முடியாது, ஏன்னா அவரை விட்டு வெளியாக்கிட்டாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்படி தான். ஒரு சபைக்கு சொல்லும்போது இதோ வாசல் படியில் நின்று தட்டுக்கிறேன், சபையை விட்டு வெளியாக்கிடுவாங்கல்ல. முதல்ல அந்த சபையை விட்டு கிறிஸ்து வெளியே போயிடுவார். அது கிறிஸ்துவின் தலைமைத்துவத்துக்கு உட்பட்ட சபையாக இருக்காது. இங்கே நிறைய சபை இருக்குது, பேர் இருக்குது, இயேசுவின் பேர் இருக்குது, ஆனால் இயேசு அங்கே இருக்க மாட்டார். இப்போவுமே அதானே சொல்கிறேன், இயேசுவின் வசனத்தையே நீங்கள் வாசிக்கிறது கிடையாது. சங்கீதம் வாசிக்கிறீர்கள், பழைய ஏற்பாட்டு வாசிக்கிறீர்கள், மணிக்கணக்காக தியானிக்கிறீர்கள், உங்கள் பிரசங்கமும் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது. இயேசுவின் வார்த்தையை வாசிக்காத இடத்துல எப்படி இயேசு இருக்க முடியும்? அது எப்படி இயேசுவின் சபையாக இருக்க முடியும்? அது எப்படி கிறிஸ்துவின் சபையாக கட்டப்பட முடியும்? தேவனுடைய வாசஸ்தலமாக எப்படி கட்டப்பட முடியும்? ஒரு நாள் முடியாது. அதெல்லாம் அசுத்தாவி பிடியில் போனால் தேவன் தனித்தனி நபர்களை அவர் நிறச்சி ஆலயங்களாக வச்சுக்கிட்டே இருப்பார். தனி ஆலயம், ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலயம் தானே. வசனம் அப்படி தான் சொல்லுது. ஒவ்வொரு ஆலயமாக இருப்பாங்க. ஆண்டவர் வரும்போது இந்த ஆலயங்களை எடுத்துகிட்டு போயிடுவார். இந்த மோசடி சபையெல்லாம் இங்கே இருக்கும், அதான் கைவிடப்பட்ட சபையெல்லாம் சொல்லியிருக்குல்ல. இவனெல்லாம் இந்த மன்றங்களுக்குள்ளே இருந்தவன் தானே, எடுத்துக்கொள்ளப்பட்டவங்களாம் இதுக்குள்ளே இருந்தவங்க தான். ஆனால் சிலர் அப்படி இப்படிமா ரொம்ப சிலர் உள்ளே இருந்துருவாங்க, அதிலே இருந்து தங்களை காத்துக்கிட்டு போவாங்க. சிலருக்கு காத்துக்கொள்ள முடியாது, அங்கே பிசாசு வந்துட்டுனா விரட்டிடும், உங்களை வெளியே விரட்டிடான்ல. பரிசுத்தாவி பெற்ற ஒரு மனுஷன் அசுத்தாவி மன்றத்தில் இருக்க முடியாது. அசுத்தாவி பெற்ற மனுஷன் பரிசுத்தாவி மன்றத்தில் இருக்க முடியாது. நீ பாவிகள் நீதிமான்களுடைய சபையில் நிலை நிற்பதில்லைன்னு சொல்லியிருக்க அர்த்தம் இதுதான். நீங்கள் எவ்வளவுதான் என்ன சொன்னாலும் உனக்கு ஆவியம், அவங்களுக்கு ஆவியம் வித்தியாசம் ஆயிடுச்சு. இந்த இயேசுவும் அந்த இயேசுவும் வேற என்ன ஆயிடுச்சு, இந்த சுவிசேஷம் வேற அந்த சுவிசேஷம் வேற என்ன ஆயிடுச்சுன்னா முடியவே முடியாது, போயிடுவாங்க. அவங்க அதுக்குள்ள சூழ்நிலைக்கு ஆண்டவர் இன்னொரு சூழ்நிலை கொண்டு போயிடுவார். ஒரு சூழ்நிலை கிடைக்கலன்னா தனித்தனி ஆலயங்களாக வச்சிருவார். நீ எனக்கு ஆலயமாயிரு, என்னோட இரு, நான் உங்கூட இருக்கிறேன், உனக்குள்ளே இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன்னு தனி நபர்கள் அப்படி இருந்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஏனோக்க மாதிரி நடத்தி அவர் கூட்டி கொண்டு போயிடுவார். சரி, அப்போ ஆலயம் என்னது? ஆராதனைக்கு ஆலயத்துக்கு வாருங்க, இது கடவுள் இங்கே இருக்காருன்னு சொல்கிறது மிகப்பெரிய மோசடி. அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஆலயமாய் மாறித்தான் ஆக வேண்டும். அப்படி ஆலயமானவங்க இணைந்து தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட வேண்டும். அங்கே சுவிசேஷ சூழ்நிலையில் இருக்கணும். அப்படி இருந்து தலையாகிற சூழல் வளரணும். அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். அதனால தான் நம்ம சபையில் இதை பேசுகிறோம்.
இப்போ எத்தனையோ மன்றம் இருக்குது, அது பல மன்றம், அது அந்த மன்றம் அப்படியா, அது இதெல்லாம் பார்க்குறதில்ல. என்னை பொறுத்தவரை நான் எந்த மன்றங்களையும் கணக்கு பார்க்குறதில்ல. எல்லா மன்றங்களுக்கும் இந்த அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம், இந்த ஆலயம், இந்த வாசஸ்தலம்ங்கிற கான்செப்டை எல்லா மன்றங்களுக்கும் கொடுக்க வேண்டிய கடமை இருக்குல்ல. அதை தான் கொடுத்துட்டு இருக்கிறோம், பிரயாசப்படுறோம். அதை இல்லை நாங்கள் எங்கள் இதை ஏற்க மாட்டோம், நாங்கள் பிதாவை தொழுது கொள்ள மாட்டோம், இயேசுவை தொழுது கொள்ளுவோம், இயேசுவின் சீசராக மாற மாட்டோம், பக்தராக்கிறதுல கொண்டு போவோம், அப்போஸ்தல உபதேசத்தில் நடக்க மாட்டோம், தாவீது யாக்கூப் ஆபிரகாமில் போகலாம் சொன்னால் என்ன செய்ய முடியும்? அப்புறம் அப்படி இருக்கும்போது அசுத்தாவி வஞ்சிக்கிற அங்கே உள்ளே வந்துடும், பரிசுத்தாவி போயிடும். அப்போ பரிசுத்தாவியை பெற்ற ஊழியக்காரெல்லாம் அங்கே போக முடியாமல் ஆயிரும். பரிசுத்தாவியினிட நடத்தப்படுற விசுவாசிகள் போக முடியாமல் ஆயிரும். அவங்க தனியாக போவாங்க, அவங்க தனி வாசஸ்தலங்களை உண்டாக்கலாம், தேவனுக்கு சித்தமான அதை செய்யலாம். இல்லை ஒருவேளை அதுவும் முடியாமல் போனால் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. தேவ ஆலயமாக நீ இருந்துட்டு என்னோட இரு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். தனியாக தானே இங்கே வந்தங்க, தனியாக தானே மரணத்தில் போனோம், தனியாக தான் அந்த உலகத்தை விட்டு போனோம். இந்த கூட்டாய்மைன்னு சொல்வதில் அவன் தற்காலிகம் தானே, அது குடும்பமாக இருக்கலாம், மற்ற உறவுகளாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகள் கணவன் மனைவி, எனிதிங் எல்லாமே தற்காலிகம் தானுங்க. கொஞ்ச நாளைக்கு நாடகம் முடிச்சு போயிடும். நித்தியம்ங்கிறது தேவனுடைய வாசஸ்தலம் பரலோகத்தில் தான் நடக்க போகுது. அதனால இந்த உலகத்தில் சபைங்கிற வாசஸ்தலத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அது முக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனால் என்ன பண்ணது, ஒரு எல்லாம் வந்துட்டுனா நீங்கள் தனியாக தான் போகணும், சபைக்குள்ளே இருந்தாலும் இல்லாட்டாலும் போகணும். அது அசுத்தாவிக்கு தான் இடம் கொடுப்பீங்கன்னா இனி வேற நான் என்ன பண்ண முடியும்? என்னுடையவர்கள் ஒத்தப்பட்டு அங்கங்கே கிடப்பார்கள், நான் அவரை தனியாக மறைவான மன்னா கொடுத்து நடத்திட்டு அவளை கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லுவார். சரி, ஆகவே ஆராதனை நாம் தேவாலயமாக மாறுவோம், நம் தேவாலயங்கள் சேர்ந்த வாசஸ்தலமாய் மாறுவோம். அங்கே இயேசுவின் சீஷத்துவம், அப்போஸ்தல உபதேசம், தூய ஆவியானவருடைய வழிநடத்தல், பிரசன்ஸ் மட்டும் இருக்கத்தக்கதாக இதை அமைத்துக் கொள்வோம். அதுக்குரிய வசங்களை நம்ம பார்த்துட்டோம். அப்போது இயேசு வரும்போது ஒரே வாசஸ்தலம் முழுசாக அப்படி இருந்தால் கூட்டிகிட்டு போவார், இல்லை தனித்தனி நபர் தகுதியாக இருந்தால் கூட்டிகிட்டு போவார். ஸோ இந்த காரியங்களை புரிந்து கொண்டு செயல்படும். சரியா, வீணா பொய்யான வார்த்தைகளையும் தந்திரங்களையும் காரியங்களையும் சரி ஏமாத்தி இதுக்கு அர்த்தங்கள் எல்லாம் அதான் எப்போவுமே நான் என்ன சொல்கிறேன், இங்கே என்ன சொல்லியிருக்கோமோ அதை ஒன்று மாற்றுவாங்க. அதான் சொல்கிறேன்ல, சீசர் ஆகுனா பக்தர் ஆக்குவோம், பிதாவை ஆராதினா இயேசு ஆராதிப்போம். சரியா, ஒவ்வொன்று இப்படி எல்லாமே 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 இது சபை நீங்கள் வாசஸ்தலமாய் பரிசுத்த சந்ததியார் ஆசாரிய கூட்டாரமாய் நீங்கள் அன்பு, ஐக்கியம், நல்ல உறவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜபித்தல், ஒருத்தர் தாங்குதல்லாம் நிறைய சிஸ்டம் இருக்குது. இதில் கட்டப்படுங்கன்னா அதெல்லாம் செய்ய மாட்டோம். கொஞ்ச நேரம் சத்தம் போடுவோம், இசைக்கருவியெல்லாம் போட்டு அடித்து நொறுக்கி முழங்கி பெரிய பாக்ஸ் ஸ்பீக்கர் ஆம்பிளிஃபயர்லாம் வச்சு வரியத்துக்கு 4 கன்வென்ஷன்லாம் நடத்தி ஒரு படம் காட்டிட்டு நாங்கள் ஓடி போகணுன்னா இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி செய்யாதுங்கன்னு தான் சொல்கிறோம். தப்பாக கொண்டு போகிறாங்க. சரிப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்யணும். அழைப்பை தந்தா அனுக்கிரகம் செஞ்சு அவர் நம்ம நடத்தட்டும், அவ்வளோதான். தேவன் இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.